அனைவருக்கும் வணக்கம். நான் ரமேஷ் ராகவ அஸ்ட்ரோ. குரு வாழ்க, நமசிவாயம் வாழ்க, ஸ்ரீ ராகவேந்திரரை போற்றி. இன்று 2026 மீன ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். அன்பர்களே, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்தை 10ஆம் பார்வையில் பார்ப்பதனால் தொழில் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. செவ்வாய் அங்கே 10ஆம் இடத்துல இருக்குது, ராசிக்கு 10ஆம் இடத்துல போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் முடிவில் நல்லா தான் இருக்குங்க, பயப்பட வேண்டியதில்லை. குரு பகவான் 10ஆம் அதிபதியாகி 10ஆம் இடத்தையே பார்க்கறதுனால அங்கே இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சனி குரு பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை பண்ணுறாங்க. 4ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இது வரைக்கும் வேலையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கஷ்டம் இல்லாத அளவுக்கு உண்டான விஷயத்தை பண்ணி கொடுப்பாங்க. அதாவது இப்போது 2 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆள் செஞ்சுட்டு இருக்காருன்னா இன்னொருத்தருக்கு அந்த வேலையில் பங்கெடுக்கிறதுக்கு நியமிச்சிருவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெஷினரி வகையில் இருக்கிறாங்கன்னா ஆட்களை அதிகமாக வச்சு பண்ணுறவங்களே என்ன செய்வாங்க, மெஷினரி போட்டு பண்ணிக்கலாங்க, அப்போ தான் வேலை ஈஸியாக இருக்குங்கிற மாதிரியான விஷயத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதனால் தொழில் வகையில் இருக்கிறவங்களுக்கு வேலை எளிதாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. வாகனங்கள் அது மாதிரி விஷயத்தில் தொழில் வகையில் தேவைப்படக்கூடிய வாகனங்களை அமைச்சு கொடுப்பாங்க. சில பேருக்கு வாடகை வர்ற மாதிரியான வீடு விஷயங்களை உருவாக்கி கொடுப்பாங்க. நிலபலங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுக்கக்கூடிய அம்சத்தை கொடுப்பாங்க. வயதான நண்பர்களுக்கு, அதாவது 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கால்வழி சம்பந்தமான தொந்தரவுகள், சின்ன சின்ன விபத்துகள், இடுப்பு சம்பந்தமான சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அம்சத்தை கொடுப்பாங்க. இது வகையில் வராமல் இருக்கிறதுக்கு சனி பகவானுடைய வழிபாடு பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்ததாக பெண்களுக்கு பொதுவாகவே மீனராசியை சேர்ந்த பெண்களாக இருந்ததுன்னா தாய் வீட்டை சார்ந்து தான் வாழ்க்கையை வாழ்வாங்க. அம்மா அப்பா வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது, இல்லை அம்மா அப்பா கூட இருக்கிறது, இல்லை அம்மா அப்பாவோட உதவிகளோடு இருக்கிறது, இல்லை அம்மா அப்பாவை தன்னோட வச்சுக்கிறது, இது மாதிரியான திருமணமான பெண்கள் இருப்பாங்க. அதனால் தாய் வீட்டு ஆதரவு அவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். இந்த வருஷம் மேலும் நல்ல ஆதரவு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. 4-10 பரிவர்த்தனைங்கிறதுனால மேலும் நல்லபடிய ஒரு இணக்கமான சூழல் உண்டாக்கி கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஒரு ப்ராப்ளம் இல்லை. 5th வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் நல்லா படிப்பாங்க. ஏன்னா இந்த 7 சனியில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் ஞாபகம் மாதிரி இதில் விஷயங்கள் இருக்குது. சில பேர் ஸ்கூல் மாறுவாங்க, வேறு பெரிய ப்ராப்ளங்கள்லாம் ஒன்றும் இல்லை. மாறின கடைசியில் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து 5th +2 வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளும் நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த வருஷம் நல்ல பொறுப்புகளோடு இருப்பாங்களாம்மா. எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு ஒரு டார்கெட் உருவாக்கிட்டு அதை நோக்கி போவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துக்கு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து குடும்ப தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நல்ல பொறுப்புகள் கூடும். நம்மளுடைய கடமையை கரெக்டாக நம்ம செய்யணுங்கிற மாதிரி அதிக அக்கறையாக வேலை செய்வாங்க, அல்லது வேலைக்கு போவாங்க, அல்லது சேமிக்கக்கூடிய விஷயத்தையும் செய்வாங்க. கொஞ்சம் பொறுப்பாக இருப்பாங்க, தப்பு இல்லைங்க. இதில் இந்த 2026 குடும்ப தலைவர்களுக்கு, அதாவது 20 to 50 வருஷம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, பெண்களுக்கு நம்ம ஒன்று சொன்ன மாதிரியான தாய் வீட்டு ஆதரவு விஷயங்கள் கொடுப்பாங்க. இது வரைக்கும் பிரிந்த சொந்தங்கள்லாம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பொதுவாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இடம் புரியாத உடல்நல தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பாங்க. அது பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டியதில்லை. குறிப்பாக வயிறை நல்லா கொஞ்சம் பாதுகாப்பாக, எல்லோரும் பொதுவாக மீனராசியை சேர்ந்த அனைவரும் வயிறை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது நல்லது. இப்போ தேவையானப்போ சாப்பிடுங்க, தேவையில்லாத சாப்பிடாதீங்க. இதுமாதிரி கரெக்டாக இருந்தீங்கன்னாவே மீனராசிக்கு இந்த வருஷம் நல்லாயிருக்கும். வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம். தொழில் வகையில் அது அடுத்த கட்டமான ஒரு விஷயத்துக்கு சம்பளத்துக்கோ அல்லது சுய தொழில் பண்ணுறவங்களோ போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.